சார் இந்த செஷன் வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று சார் வந்து ஒரு பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும் நம்ம லே அவுட்டில் அப்படிங்கிறத வந்து சார் வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு. ரெண்டாவது வந்து பாம்பு வந்துருச்சு அப்படின்னா நாம் வந்து அதுலேருந்து எப்படி தள்ளி போகிறது, அதை எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணி நாம் வெளில வர்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேஸில் பாம்பு குழந்தைங்களே யாரையா கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற 3 விஷயத்தை வந்து சார் கவர் பண்ண போகிறார். சரிங்களா? சில பேர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, பக்கத்தில் இது பாம்பு கடி ஹாஸ்பிட்டல்னா இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வேல கேட்டிருந்தீங்க. சார் அதையும் சொல்கிறார், பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது மாதிரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா வி கேனாட் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ், வி ஹேவ் டு திங்க் இன் நெகட்டிவ் சைட் ஆல்சோ. கடிச்சுன்னா என்ன பண்ணுறது, அது அதே மாதிரி பாம்பில் வந்து விஷமுள்ள பாம்பா விஷமில்லாத பாம்பா என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களும் சார் சொல்லுவார். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம வந்து இருக்கிற காடு குட்டை எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அது ஆல்ரெடாக நம்ம வீடு கட்டியிருக்கிறேன். சரிங்களா? விவசாய லேண்டு எங்கேயுமே இல்லை. அந்த விவசாய லேண்டு நம்ம லேஅவுட் பக்கம் விவசாய லேண்ட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த அரிசி இந்த நெல் அதெல்லாம் விளையும். அது வந்து அங்கே சாப்பிட்டு வந்து எலி போய் அங்கே தங்கிறோம். சரிங்களா? பாம்புக்கு வந்து ஃபுட்டான்றது வந்து எலி, தவக்கலை, இந்த காக்கா, குருவி, கோழி, நாட்டு முட்டை, இந்த வெள்ளை முட்டை இருந்தால் எடுக்க திரும்பி கூட பார்க்காது. நாட்டு முட்டைன்றது ஒரு 2 அடி குழி எடுத்துட்டு அதில் ஒரு 10 அடி ஒரு 10 முட்டை போட்டு மண்ணு தள்ளானு கூட நாட்டு முட்டை எடுத்துறோம், நோண்டி எடுத்துறோம். ஆனால் வெள்ளை முட்டை தொடாது. சரிங்களா? அதனால வந்துட்டு நம்ம வீட்டாண்டு வருதுன்னா நம்ம நிறைய வந்து வேஸ்ட் போட்டு கிச்சன்லேருந்து இது பண்ணி டைனேஜில் வரோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட எலி வருது, சாப்பிட வருது, அது தேடி நம்ம வீட்டாண்டு வருதுன்னா வந்து தான் ஆகணும். அது ஃபுட்டு வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செவரு சுற்றி ஏதாவது மரம் தான் எடுத்துறோம், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. இல்லை செவத்துல எங்காவது காம்பவுண்டில் எங்காவது கேப்பை எலி வாட்டிங்கன்னா லாக் பண்ணுறது பாருங்கள். சரிங்களா? மூணாவதுன்றது பாம்புன்றது வந்து நம்மளா ஓடி வந்து கடிக்காது மேடம். யாரையும் ஓடி வந்து இப்போ நம்ம இங்கே நிற்கிறானா கூட நான் இங்கே நின்னா கூட நம்மளா ஓடி வந்து கடிக்காது. சரிங்களா? நம்ம அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் இல்லை தேவையில்லாமல் நம்ம அங்கே பாம்பு இருக்குது நான் பாம்புன்றது இவ்வளோ டிஸ்டன்ஸ் நின்னா நம்மளை வந்து கடிக்காது. நம்ம ஏதோ இப்படி நான் போகிறேன் பக்கமாக போகிற வெளில நிற்க அதுக்கு மேலே இன்னொரு அடி வச்சுனா அதெல்லாம் நம்மளை அடிக்க வராங்க, இன்னொன்று பண்ண வரான்னு சொல்லி சேஃப்டிக்காக திருப்பி நம்மளை கடிக்குது. முடிஞ்சாலும் நாகப்பாம்பு நம்மளை துரத்துன்னு கூட வந்துடலாம். சரிங்களா? மூணாவது வந்துட்டு நம்ம தொலைவில் தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இல்லை எவ்வளோ பாம்பு பார்த்தா போய் ஒரு கற்பூரம் கொளுத்துறது இல்லை பால் இதெல்லாம் பண்ணாதீங்க. அது நம்ம நல்லது பண்ணுறான்னு தெரியாது. சரிங்களா? நம்ம இதெல்லாம் பண்ண போனால் நம்மளை அடிக்கிறோன்னு சொல்லி நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து நாகப்பாம்பு பாய்சன், பவர்ஃபுல்லான பாய்சன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 பாம்பாவது மாதத்தில் ஒரு 5 பாம்பு. நேற்று கூட ஒரு பாம்பு பாருங்க, நேற்று கூட 2 பாம்பு வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிறேன். நம்பரில் போய் சேர்ந்துருக்கு நாகப்பாம்பு. எங்கன்னா நம்ம டிவிஎஸ் கம்பெனி திருப்பதி வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது மாதிரில போய் சேர்ந்துட்டுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து இது ஒன்று நாகப்பாம்பு தான். எவ்வளோ ஹைட் ஏறும் சார் பாம்பு? சார் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பெருசாக இருந்தால் ஒரு 3 அடி வேலை ஏறும். இப்போ காம்பவுண்ட் வால் இருக்க எல்லாருக்கும் ஒரு 4 அடி இருந்தால் ஏறாது இல்லை? இல்லை, அதில் ஏறும். பெரும்பாலும் பெருசாக இருந்தால் ஏறும். சாரப்பாம்பு 5 அடி ஒரு 6 அடி 7 அடி வேலை ஏறும். ஏன்னா அதுக்கு மேலே ஏற ஏற வால் வந்து தூக்கி ஸ்ப்ரிங் மாதிரி தூக்கி கொடுக்கும். இது ஒன்று நேற்று அங்கே பிடிச்சது. அது இது வந்து கோகுலரில் இது வந்து வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டு இதில் போய் சேர்ந்து ஃப்ரிட்ஜில் போய் சேர்ந்துட்டு. ஆமாம். வீடு எங்கே இருந்துங்க? கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து எங்கே இருந்துங்க? கிரவுண்ட் ஃப்ளோர். சரிங்களா? நேற்று 2 பாம்பு பிடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக ஒரு 19,000 பாம்பில் நான் காப்பாற்றி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 பாம்பு கிட்ட வந்து பகல்லவா நைட்லவா ஏதோ கிச்சன் ஆல் பெட்ரூம். தேர்பேட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ நம்ம வீடு ஆகும்போது கிச்சன் தனியாக பெட்ரூம் தனியாக ஆள் தனியாக இருக்குது. அந்த தேர்பேட்டில் மலை மேலே இருக்கிற வீடுங்கள்லாம் வந்து ஆள் பெருசாக இருக்கும், ஒரு சின்னதாக தனி ஒரு கிச்சன் மட்டும் இருக்கும். சரிங்களா? 5 நாள் அந்த பீரோக்குள்ளே படுத்துட்டு இருந்துச்சு, பீரோ கடியில். இவங்க அங்கே தான் உட்காந்து சாப்பிடணும், அங்கே தான் தூங்கினா, யாரையும் வந்து பண்ணல. சரிங்களா? நம்மன்றது பாம்பு அனும்போது இங்கே இருக்குது அனும்போது நம்ம இங்கே நின்று நம்மளுடைய ஸ்மெல் அது தெரியும், அது வெளியில் வராது. சரிங்களா? அதுக்கு மேலே வந்து பாம்பு அனும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிச்சனில் பார்க்குறீங்க, ஒரு ரூமில் பார்க்குறீங்க, சைலண்டாக ஒரு சோஃபா சீட் கடியில் இருந்தால் கூட நீங்கள் மேலே உக்காந்துங்க, ஒன்றும் உங்களை ஏறி வந்து மேலே வந்து கடிக்காது. நம்ம மேலே இருக்கும்போது நம்மளுடைய ஸ்மெல் அது தெரியும், கீழே அது சைலண்ட்டாக படுத்துக்கலாம். 2வது செகண்ட் ஏதோ ரூமில் கிச்சனில் பார்க்கல பெட்ரூமில் பார்க்கணும், அதுக்கு அந்த ரூம் லாக் பண்ணியிருக்கு. லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிக்கிறாங்களா வயல் சர்வீஸ்க்காவா, வயல் சர்வீஸ்க்கார வந்தால் நிறைய வந்து அமௌண்ட் கேட்குறாங்க பார்த்துங்க. இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி பிடிக்கிறவங்க கூப்பிட்டிங்கன்னா நீட்டாக வந்து சேஃபாக பிடிச்சிட்டு கொண்டு போய் விட்டுருவோம். சரிங்களா? 2வது வந்து நீங்கள் பிடிக்காத ஆளுங்க, இப்போ நான் வந்தால் பாம்பு எங்கே பார்க்கணும் நான் பிடிச்சிருவேன். இல்லை அந்த இடத்துல பாம்பு நான் கடிச்சாலும் வந்து உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்திக்க மாட்டேன். ஏதோ வந்தால் ஒரு பெட்ரோல் சார்ஜ் ஏதோ ஒரு 500 600 வாங்கிட்டு போயிடுறேன். நான் 1000 கூட 2000 கூட நான் கேட்கறதில்ல. சரிங்களா?
ஏன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒன்று கொடுக்குறது இல்லைங்க மேடம். ஏதோ ஒரு சர்வீஸ் நான் இது வந்து ஒரு அந்த மாதிரி பார்க்குற இடத்துல அந்த ரூமை அது லாக் பண்ணிடுங்க, பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை எமர்ஜென்சி ஆனும்போது இல்லை ஒரு ஆள் இருக்குதானா கூட பாம்பு உள்ள வந்தால் இந்த மாதிரி ஒரு இருட்டான இடம் சோஃபா சீட் கடியிலவா இல்லை ஏதோ ஒரு அதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேஸில் படுத்துக்கலாம், ஆளில் படுத்துக்காது. அது தூந்தோடனே எங்கள் ஆளில் ஓப்பன் பேஸ் இருக்குதானே நேராக ஒரு சோஃபா சீட் கடையில் இல்லை கட்டிலுக்கிலவா இல்லை பீரோ கடையிலவா நம்ம திங்ஸ் ஏதோ போட்டுக்கோமா அங்கே போய் படுத்துக்கோம். ஏன்னா ஓப்பன் பேஸில் எங்கேயுமே ஓப்பன் பேஸில் இருந்தால் சேஃப்டிக்கு நம்ம ஆள் பார்த்தா அடிச்சிருவோம் இல்லை நாய் பார்த்தா கடி ஏதோ ஒன்று பண்ணிடுவான்றதுனால அது உள்ளே போய் படுத்துக்கலாம். சரிங்களா? மூணாவது இப்போ நான் அந்த இந்த பீரோவில் இருந்துச்சு இல்லைங்களா அல்மரில் அந்த மாதிரி உள்ளே போய் சேரும்போது துணி எடுக்க கடைசி ஸ்டேஜில் அதை அழகாக தலை தூக்கிட்டு எச்சரிக்கை பண்ணுவோம். மூணாவது நம்ம பாம்பு வந்து தெரியாமல் ஏதோ மெரிச்சாவா வலிக்குது இல்லைங்களா, இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ போய் அது கலாட்டை பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கும்போது அது நான் போய் பேருக்கோசரம் பந்தா பண்ணுறதுக்கோசரம் அதை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு கலாட்டை பண்ணாவோம் அது ஆளுங்களை பார்க்கும்போது அதுக்கு கோபம் இருக்கும். அடுத்த செகண்ட் நம்ம வந்து அது பார்க்க ஆரம்பிச்சோம். சரிங்களா? அதனால் வந்துட்டு சப்போஸ் அப்படி பாம்பு நம்மளை கடிச்சாச்சுன்னா குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 1/2 hour டைம், எந்த பாம்பு கடிச்சாலும் 1/2 hour டைம் இருக்குது. அந்த பாம்பு கடிச்ச உடனே சார் உங்கள் வீட்டில் வெளியில் இருக்கிறாங்க, நீங்கள் ரிலேஷனுக்கார சொல்யூஷன் கேட்குறதா இல்லை சார் ஃபோன் பண்ணி வர சொல்கிறதா இல்லை ஃபோன் எடுத்து நீ ஆம்புலன்ஸ் கூப்பிட்றதா, இதெல்லாம் டைம் வேஸ்ட், நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது. அடுத்து கவர் போட்டு கட்டினா நம்ம பாய்சன் ஏறாதுன்னுவாங்க, இந்த கத்தி நடத்தா ரத்தம் எடுத்தா இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. சரிங்களா? ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா பாம்பு கடித்த உடனே அதனுடைய பாய்சன் ஏறி இப்போ இந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, இது கடித்து இதனுடைய பாய்சன் ஏறி என் உயிர் போகிறது செகண்ட். முதல்லன்னா பயம், என்னுடைய இதயம் வந்து நிறைய துடிக்கும். செகண்ட் பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. மூணாவது பிபி சொல்கிற அளவுக்கு மீறாது சார். நாலாக என்னோட உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ். நம்மளுக்கு வந்து பிபி சூறு அதிகமாகும் போது நம்ம பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். இதயமான்றது பஞ்சுன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஜாஸ்தி பஞ்சுன்னு ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் வந்து நம்ம உயிர் போகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் 10 வீட்டில் உங்கள் லைனில் 2வது வீட்டில் 3 யாரோ ஒரு ஜென்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஒன்றும் தப்பான்னு நினைக்காதீங்க, நம்ம உயிர் முக்கியம். அந்த ஜென்ஸ் வந்து ஒரு அண்ணன் தம்பியை நினச்சிங்க. 2வது ஆள் கிட்டவோ 3வது ஆள் கிட்ட எப்படி நம்ம வண்டியில் ஓப்பன் போகிறத யோசிக்காதீங்க. சரிங்களா? கார் எடுத்தீங்கன்னா டைமுக்கு போக முடியாது, 2 வீலர் எடுங்க. சரிங்களா? நீட்டாக ஜிஹெச் போயிருங்க. எமர்ஜென்சி வார்டுன்னா அங்கே இருக்குது, 24 hours நீங்கள் அதில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க எந்தெந்த பாம்பு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நீட்டாக பண்ணுவோம், உங்களுக்கு நீட்டாக பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா சார்? என்ன இப்போ இங்கேருந்து ஹொசூர் ஜிஹெச் வந்து ரொம்ப தூரங்க, பாகலூரில் ஜிஹெச் இருக்கா? அங்கே இருக்குது சார், இன்ஜெக்ஷன் வச்சுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போனாலும் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அங்கே தான் அனுப்புவாங்க. அவங்களால இன்ஜெக்ஷன் போட்டு எமர்ஜென்சி போட்டு அனுப்புவாங்க. சப்போஸ் சில நேரத்தில் இது வந்து வில்லேஜ் அனுப்ப சில நேரத்தில் வைக்கலாம். ஆனால் இதில் என்னன்னா அந்த ஹெட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து வைக்கணும், கம்பல்சரி வேணாம் வைக்கணும். சில பேர் வந்து கேர்லெஸ் விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் இங்கே போயிட்டு இல்லாத மாதிரி திருப்பி அங்கே போகிறது டைம் வேஸ்ட். நீங்கள் இங்கே போகிறது பெட்ரு. இப்போ தெங்கனி கோட்டையில் ஒன்று இருந்தது ஜிஹெச், அங்கேருந்து ராயக்கோட்டை ரோட்டில் மூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை அங்கேருந்து இருக்காது? இருக்குது சார், 2 இடத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் சூளகிரி வில்லேஜில் இன்ஜெக்ஷன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே வில்லேஜில் யாராவது இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒசூர் அனுப்புவோம் இல்லை கிருஷ்ணகிரி அனுப்புவோம். அதே மாதிரி காமன்தோட்டில் ஜிஹெச்சில் வச்சிருக்கிறாங்க, இப்போ பாகலூரில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வில்லேஜில் அனுப்பும்போது சில நேரத்தில் இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஒசூர் அனுப்பும்போது நீங்கள் எப்போ போனாலும் 100% இன்ஜெக்ஷன் இருக்குது. சரிங்களா? போகலாம் சார், ஒசூர் ஜிஹெச் போகலாம். ஏன்னா நீங்கள் இப்படி போயிட்டு அந்த என்ன கொஞ்சம் ரிஸ்க் மீன் மார்க்கெட்டு போய் அந்த ரைட்டில் எடுத்தீங்கன்னா நீட்டாக போயிடலாம். நான் அங்கே போனேன், நான் அங்கேருந்து வரேன்னா ஒரு 10 நிமிஷம், நான் பாகலூர்லேருந்து நான் சூளகிரி போகிறேன் 10 நிமிஷம், ஒசூர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பாம்பு இருந்தால் போயிடலாம். சரிங்களா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பிடலாம். நம்ம இங்கேயே பாம்பு கடிச்ச இடத்துல ஒரு 10 நிமிஷம் அவங்கள கூப்பிட்றோம் இவங்கள கூப்பிட்றேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போனோம், கிளம்பினா வேஸ்ட். அடுத்த செகண்ட் யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க, சாருங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க, மொபைல் கையில் பிடிச்சிங்க. அங்கே போன சைக்கிளில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, நீங்கள் பயப்படாது. சரிங்களா? ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு 10 to 12-15 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் 10 நாள் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும். இது ஜிஹெச்சுக்கு தான் போகணும்னு இருக்கா? இன்ஜெக்ஷன் தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். தனியார்னாக்க நம்ம இங்கே போகிற சந்தசையில் இருக்குது, சந்தசையில் இருக்குது. அந்த பக்கம் டவுனில் போனீங்க காவேரியில் இருக்குது, குணமில் இருக்குது. ஆனால் ஒரு 3 to 4-5 லட்சம் உங்களுக்கு பில் வரும். இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணால் கூட ஒரு 50 to 1 ரூபாய் போடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களை என்கொயரி பண்ணுவாங்க, எங்கே உங்கள் சார் எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னும் போது, இல்லை என் கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா போடுற அட்மிஷன் அப்படின்னுவான், இல்லை ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறாங்க ஒரு கூலி வேலை செய்கிறாங்கன்னா நீ ஒரு பணம் கட்டினா தான் சேர்த்துவாங்க, போட மாட்டாங்க.
சார் இப்போ இன்ஜெக்ஷன் போகிறது ஒரு பக்கம், வீட்டில் வந்து இந்த நாகக்கண்ணி செடின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்கல்ல, பாம்பு கனி எந்த சைடும் இல்லை சார். இல்லை வராமல் இருக்கிறதுக்கும் சரி, அது கடிச்சா ஏதோ அப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இல்லை சரிங்க சார், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அது சொல்கிறாங்க இந்த வாழைத்தண்டு சாறு சார். நம்ம முன்ன சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுக்கு பயம் தான் பிரச்சனை. அதனால் நீ இதெல்லாம் நின்றா ஸ்டாப் ஆகாமல் சாப்பிட்டா வாழைத்தண்டு சாறு சாப்பிடுங்க, அதில் மெழுகு போட்டு மெல்லுங்க அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு எதுவுமே பண்ணாதீங்க. யூடியூப்பில் பார்க்குறது எல்லாமே நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து தான். ஒரு 10 வயசில் ஒரு 4 வயசும் சேஃப்டியாக இருக்கும், ஒரு 6 வயசும் வந்து ஆபத்து தான். சரிங்களா, இதுக்கெல்லாம் வந்து இமீடியட்லாம் இங்கிலீஷ் மெடிசன் இது பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். ஏன் சொல்லேன்னா, இப்போ இது வந்து ஒரு 30 வருஷம் என்ன பாம்பு கடிக்கு வந்து பாய்சன் கிடையாது. இது பாம்பு பாய்சன் வந்து மருந்து கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுர் கட்டுவாங்க, கட்டி என்ன தேடுவாங்க, எங்கேயோ ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட ஒரிஜினல் ஃபுட்டு, அந்த ஒரிஜினல் ஃபுட்டு சாப்பிட நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருந்துச்சு. சரிங்களா, அப்போ அந்த பாம்பு கடிச்சாலும் அந்த பாய்சன் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கொண்டு வரும். அப்போ அந்த பாம்புக்கு வந்து பாய்சனுக்கு பவர் அதிகமாக கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் 250 கிராம் இருந்துச்சு எலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலி 1.5 to 2 கிலோ வரையிலும் இருக்கு. அந்த பாய்சன் கம்மியாக இருந்தால் அந்த எலியை போய் கடிச்சா எலியை இப்படி சாகும். இப்போ நம்ம எப்படி முன்னேற்றம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து பாம்பு வந்து பாய்சன் வந்து பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்களா, அதனால வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷப்பட்டு எனக்கு அந்த எறும்பு கடிச்சை விட புண்ணாது. காரணம் நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி கிடையாது. சரிங்களா, அதனால வந்து இமீடியட்ல அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது போட்டால் தான் வந்து அந்த பாய்சன் வந்து எதிர்ப்பு சக்தி அந்த பாய்சன் வந்து கொல்ல ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா, அதனால ரெண்டாவது வந்து இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 5 to 6 நாள் உங்களுக்கு அளவுக்கு மீறி வலி இருக்கும். ஒரு 10 நிமிஷம்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஒரு 1/2 hour ஆகும்போது வலி அதிகமாகும். சரிங்களா, ஒரு 1 hourக்குள்ள ஜாஸ்தி ஆகும். நீங்க ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு மீறி வலி வந்துடும். நம்ம கையெழும காலையில் வஞ்ச வலி வந்துருக்கீங்களா, அந்த வலியோட டபுளாக வந்துடும். நீங்க ஒரு இன்னைக்கு இப்போ நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் நைட்டு ஒரு 10-11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையை காலம் அது இவ்வளோ பெருசாக வீங்கிடும். நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் அளவுக்கு மீறி வலி இருக்க தாங்கி தான் ஆகணும். சரிங்களா, நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே வலி தான், அதே இன்ஜெக்ஷன் அதே தான். என்னன்னா நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை ஐசியில் வைக்குவாங்க, பாம்பு கடி ஐசியில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. சரிங்களா, நார்மல் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் போடுவாங்க, குளுக்கோஸ் போடுவாங்க, ஒரு 2 நாள் தொடர்ந்து வந்து பிளட் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பாம்பு கடிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு. சரிங்களா சார், எல்லா பாம்பு கடிச்சாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுமா எப்படி சார்? சார் என்னன்னா, இப்போ இதில் வந்து பாம்புன்றது வந்து ஒரு 12 வகை பாம்பு இருக்குது. இது வந்து நாகப்பாம்பு. ஆனால் நாகப்பாம்புலேருந்து தான் பாய்சன் ஜாஸ்தி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, இது கண்ணாடி விரல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி வளர்ச்சாகும். இந்த 8 அடி பாம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பாம்பு வந்து ஒரு 3 பாம்பு 4 பாம்பு சேர்ந்து கடிச்சா எவ்வளோ பவர் இருக்குமோ இதுக்கு. இதுல வருது பாம்புல வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாய்சன்ல முதல்ல இருக்கு, நேஷனல் லெவலில் இது செகண்ட்ல இருக்கு. சரிங்களா, இந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நம்ம ஏன் நல்ல பாம்பு பேர் இது எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணோம். டிஸ்டர்ப் பண்ற வகையில் அது நம்மள ஒன்றும் பண்ணாது. சரிங்களா, இது இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல இருக்கு அனும்போது ஒரு பொந்து இருந்தால் உள்ளே போயிடும், அது பங்குவா போயிடும். பொந்து இல்லை, இந்த மாதிரி பதில் இருக்கு அப்படி போய் இங்கே போய் நான் நின்று ஏதோ ஃபோனுக்குன்னு பேசினேன்னா அடுத்த செகண்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் அங்கேருந்து அப்படி கண்ணு மூடி தரதுக்குள்ளே எயிர் பிடிக்காது. சரிங்களா, இப்போ இதெல்லாம் கடிச்சான ஒரு 5 நாள் நீங்கள் வலி இருக்கும், இதெல்லாம் கடிச்சா ஒரு 10 to 12 நாள் கம்பல்சரி வலி இருக்கும். டபுள் ஆகும், இந்த வலியோட இது டபுள் ஆகும். சரிங்களா, ரெண்டாவது வந்து இப்போ நம்ம இதுக்கு ஒரு 10 நாள் 12 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ 1ஆம் தேதி போகிறோம், அடுத்த 1ஆம் தேதியில் ஒரு 12 நாள் பண்ணிட்டோம், அடுத்த 1ஆம் தேதியில் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு, அந்த கை காலம் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு, கிளியர் ஆயிரும். 1ஆம் தேதிக்குள்ளே கிளியர் ஆயிரும். இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இது மினிமம் ஒரு 15 நாளாவது பண்ணணும். பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று பண்ணி அனுப்பிடுவாங்க. இது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி அது வந்து வெளியில் வராது மேடம், பயப்படாதீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க. இப்போ இந்த பாம்புகளை நீ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அவசியம் இல்லை. இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்த பின்னாடி நம்ம பாய்சன் மட்டும்தான் பாடியில் பாய்சன் தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, அந்த கடிக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ண முடியாது, எஃபெக்ட் ஜாஸ்தி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதம் to 3 மாதம், மினிமம் ஒரு 2 மாதமாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு முறையோ 4 நாளைக்கு ஒரு முறையோ நம்ம அந்த புண்ணு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் கம்பல்சரி ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை ஒரு 2 to 3 மாதம் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணி தான் ஆகணும். பண்ணாம விட்டிங்கன்னா முதல்ல வந்து ஸ்கின் வந்து அழுகும், ரெண்டாவது உள்ளர் நரம்பாக அழிக்கிறோம். அதையும் விட்டோம்னா உள்ளருக்கு எலும்பு எல்லாமே தின்ன ஆரம்பிச்சிடும், நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியது வரும்.
இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து தொடர்ந்து ஒரு 2 மாதம் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து போட நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போயாச்சா ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா முதல் டைம் ஒரு டைம் அழக ஆரம்பிச்சுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த அழகுனதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம மறுபடியும் ஒரு 2 மாதத்துக்கு அது மறுபடியும் அழக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் முதல் வந்து ஒரு 2 மாதம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு, கட்டு வீரன், கண்ணாடி வீரன், சுருட்டு வீரன், ராஜநாகம், பிளாக் கோப்ரா. இந்த வந்து ஒரு 5 பாம்பு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன். சரிங்களா? இதில் வந்து ஒரு சார் பாம்பு இருக்கு. எடுத்துங்களா வெளியே ரிஷா பாப்பா எதிரி ரிஷா எதிரி இது எழுது சார். என்ன பாம்பு சார்? கம்மிதான். இப்ப நீங்க பாக்குறது வந்து இது வந்து கம்மி தான். சரிங்களா? இது ஒரு 12 அடி வரையில வளர்ச்சாகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஒரு பார்மாலி சொல்றேன். இப்ப நான் பிடிக்கும் போதா இல்ல நம்ம படிக்கும் போதா இது ஒரு கால்களும் சுத்தம். ஆனா இந்த தலையை வந்து விட்டுட்டோம்னா அடுத்த செகண்ட் கல்லிட்டு ஓடிடும். இப்ப இந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, பிடிக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ அந்த வாளுக்குள்ள சுத்திச்சுன்னா அந்த தலை ஒட்டுமெல்லாம் மாறி மாறி எங்க கிடைக்குமோ போயிடுங்க. சரிங்களா? இது வந்து சார் பாம்பு. இது விஷங்களா எப்படி? இதுல ஒண்ணுமே கிடையாது சார். என்ன ஒண்ணு என்னன்னா பயம். நான் எல்லாம் கம்பல்சரி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை கிட்ட நான் கடி வாங்கிடுறேன். இப்ப இதெல்லாம் இந்த பாய்சன் உள்ள பாம்பெல்லாம் கடிச்சேன்னா உங்களை பிளேல கிழிக்கிற மாதிரி அது அறுத்துறோம். சரிங்களா? நம்ம கத்தில அறுத்தவா பிளேல அறுத்தவா அந்த மாதிரி அறுத்துறோம். இந்த பாய்சன் உள்ள பாம்பு எல்லாமே வந்து நாகப்பாம்பு, கட்டு வீரன், கண்ணாடி வீரன், சுருட்டு வீரன், ராஜநாகம், இதெல்லாம் வந்து இதெல்லாம் கடிச்சாச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆகும். எலும்பு கூட கொஞ்சம் கசகச டேமேஜ் ஆகும். மற்றபடி இந்த நாகப்பாம்பு, ராஜநாகம், பிளாக் கோப்ரா இதெல்லாம் வந்து கடிச்சாச்சுன்னா நம்மளுக்கு இந்த முள் குத்தினால் ஊசி போட்டால் இதாகுது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்பல்சரி வந்து உங்களுக்கு எந்த பாம்பு கடிச்சாலும் இந்த பிளேலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாய்சன் வராது. அதில் ஒன்றுமே இல்லை, நார்மல் பாம்பு தான். நம்ம அந்த கடிச்சு முழு மட்டும் குத்தினா பிளட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் கம்பல்சரி குட்டி பாம்பு கட்டினா கூட கம்பல்சரி பிளட் வந்துடும். சரிங்களா? கம்பல்சரி 2 பல்லு பட்டாலும் சரி, ஒரு பல்லு பட்டாலும் சரி பிளட் வரும். அந்த இடம் நம்மளுக்கு அந்த கடிச்சே தெரியாது. பிளட் வந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் நைட்டில் வந்து ஏதோ ஒரு வீட்டிலவா ஏதோ ஒரு நடமாடும் போது ஏதோ ஒரு நாய் இருக்குது அங்கே கடிச்சது. ஆனால் நம்ம கடிக்கும்போது ஒரு குட்டி பாம்பு கடிச்சா கூட வந்து கம்பல்சரி ஒரு முள்ளு குத்துனாவா இன்ஜெக்ஷன் போட்ட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு இல்லைங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். நம்ம விடுறா நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி நைட் ஆயிடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணுற தப்பு வேலைகள். சரிங்களா? அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் கிளம்பிட்டு நீங்கள் அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா காப்பாற்றிக்கலாம். இல்லை நம்ம தூக்கிட்டு இருக்கிறோம், தூக்க டைம் ஆகி போயிடுச்சு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம முட்டாள்தான் சார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கத்தி மாதிரி வலிச்சதுன்னா அதான் பாய்சன் பாம்பு. பாய்சன் இல்லாத பாம்பு. பாய்சன் இல்லாத பாம்பு. ஆமாம். இந்த நம்ம ஊசி மாதிரி இல்லை முள்ளு மாதிரி ஊசியில் குத்தினாலும் சின்னதாக ஒரு இதுதான் இருக்கும். இல்லை இந்த முள்ளு குத்தினாலும் காயம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய்சன் உள்ள பாம்பு. சரிங்களா? என்னன்னா இந்த தனி பாம்பு, சார பாம்பு, கொம்பேரி முக்கான், எண்ணெய் கட்டுக்கிறீனான்றது ஒரு 3 வெரைட்டி இருக்கு. இதுலலாம் பாய்சன் ஒரு 6 வெரைட்டி பாம்பு பாய்சனே கிடையாது இதுல. சரிங்களா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பயந்தா பிரச்சனை. இது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்னைக்கு போனீங்கன்னா நாளைக்கு ஒரு 10, 11, 12 மணிக்கெல்லாம் வந்துடலாம், வீட்டுக்கு வந்துடலாம், அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? போன உடனே ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஒரு 2 டைம் பிளட், ஒரு 2 டைம் பிளட் செக் பண்ணுறாங்க. நாளைக்கு ஒரு டைம் ஒரு முறை 2 டைம் பிளட் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடறேன். இதில் உங்களுக்கு கடிச்சாலும் உங்களுக்கு வலி கீழே ஒன்றுமே வராதாங்க. சரிங்களா? அந்த கடிக்கும் போது கிளிக்குது இல்லைங்களா, அது மாதிரி எப்படி தெரியும் உங்களுக்கு சார்? போகிறோம் இதுதான் கடிக்குது, எந்த பாம்பு கடிச்சது எப்படி சொல்ல முடியும்? அதான் சார், நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது பாய்சன் இல்லை. இப்போ கடிக்கும் போது அந்த இடத்துல மற்ற கிழிக்குது இல்லையா, நம்மளை கத்தியில் அறுத்தாலும் பிளேடில் அறுத்தாலும் ஒரு 1/2 hour 1 hour வலி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வலி மொத்தம் இருக்கும். அடுத்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான வலி வந்து வராது. அந்த பாய்சன் உள்ள பாம்பு வலியே வராது.
ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியும் அவங்களுக்கு எந்த பாம்பா இல்லை சார் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நாய் எத்தனை வகை நாய் இருக்கு சார்? நாய் எத்தனை வகை நாய் இருக்கு? இப்போ இல்ல நாய் கடிச்சாச்சும் போனீங்கன்னா உங்களை நாய் எந்த நாய் கடிச்சுன்னு கேட்குறாங்களா? ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஜாதி நாய் தெரு நாய் எல்லாத்தையும் ஒரே இன்ஜெக்ஷன் தான். அதே மாதிரி 12 வகை 13 வகை பாம்பு இருக்கு. ஒரே இன்ஜெக்ஷன், ஒவ்வொரு பாம்பு ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம தயார் பண்ணுவோம். ஒரே இன்ஜெக்ஷன் தான். சரிங்களா? என்னன்னா இது நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்ககிட்ட சில பேர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பாம்பு கடிச்சது இல்லை போட்டோ பிடிச்சினாங்க இல்லை பாம்பு அடிச்சு எடுத்துனாங்க நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லலாம். எதுக்கான பணம் போடுறது. ஓகே, அப்போ பாம்பு பாய்சன் இல்லாத பாம்பு, தனி பாம்பு, சாறு பாம்பு, கொம்பேறு மொக்கை, எண்ணெய் கட்டு வீரன், ஒரு 6 வகை பாம்பு. இது பாய்சனே கிடையாது. ஒண்ணுமே இல்லைண்ணா, அதெல்லாம் சும்மாண்ணா. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 24 ஹவர் வீட்டுக்கு வந்துடலாம். நாகப்பாம்பெல்லாம் வந்து பவர்ஃபுல்லான பாய்சன். ஒரு 10 to 12 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கண்ணாடி விரியன், கட்டு விரியன் இதெல்லாம் வந்து கண்ணாடி கட்டி ரொம்ப டேஞ்சர். இதெல்லாம் ஒரு 15 to 20 நாளாக பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ராஜநாகம், பிளாக் கோப்ரா இதெல்லாம் வந்து ராஜநாகெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் கிடையாது, நம்ம இடத்துலலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஃபார்மேட்டிக் பண்ணுறேன். இந்த பிளாக் கோப்ரா, ராஜநாகா, கர்நாகா இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் வசூல் இருக்கிறது வந்து அதிகம் வந்து இந்த தனி பாம்பு, சாறு பாம்பு, கொம்பேறு முக்கை, எண்ணெய் கட்டு வீரனில் ஒரு 2 3 இருக்குது. அதெல்லாம் அது இந்த நாகப்பாம்பு, கட்டு வீரன், கண்ணாடி இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ராஜநாகம் இந்த பிளாக் கோப்ரா இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் கேரளாவில் ஜாஸ்தி இருக்குது. சரிங்களா? அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லான பாய்சன். இது 2 வெரைட்டி தான். இதுக்கு தான் வந்து நம்ம அதிக நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எந்தெந்த டைம் என்னென்ன பண்ணணுமோ நீட்டாக அவங்க பண்ணிடுவாங்க. சரிங்களா? நாங்கள் என்னோட ஃப்ரெண்டு வீடு இந்த வீட்டில் அதில் 2வது மாடியில் பாத்ரூம். அது வந்து உள்ளே போகிறதுக்கு வேறு வழியுமே இல்லை. எங்கேயுமே ஹோல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் உள்ள பாம்பு தோணும். 2வது மாடி இல்லையா? ஆமாம். மேலே ஏதாவது மரங்கள் இருக்கா? மரங்கள் தான் இருக்கா? சார் துண்டா இருந்துச்சா? சரி, இப்போ இல்லை அந்த மேலே இந்த பாத்ரூம்ல வந்து அந்த ஏர்பாத்து ஜன்னல் வைக்கிறாங்க இல்லையா? அது வழியா கம்பல்சரி சில நேரத்தில் இந்த மாதிரி வீடு கட்டும்போது அந்த பைப்புங்க இருக்கு இல்லையா? அந்த பைப்ல ஏறி அந்த ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் தான் அது. அது எல்லா பைப்பும் ஒன்றா இருக்கு இல்லைங்களா? இதில் போயிட்டு அந்த ஜன்னல் ஓப்பனில் இருக்கலாம். ஏர்பாத்து வச்சுருப்பாங்க. அதில் என்னென்னா சில நேரத்தில் கொசுவால் அடிச்சிட்டாலும் வந்து கண்டுக்கிறது இல்லை, யூஸ் பண்ணுறதுல வேற விட்டுறாங்க இல்லையா? அந்த கம்பல்சரி அந்த கொசுவால் வந்து கடிச்சிட்டு உள்ளே எலி போயிருக்கலாம். எலி போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ பண்ணும்போது இந்த பைப் இருக்கு இல்லைங்களா? பைப்ல ஏறி போயிட்டு அது ஜன்னல் பைப்பில் எல்லா பாம்பு இருக்குங்களா? அந்த மாதிரி 4வது மாடி 5வது மாடி பிடிச்சி தான் இருக்கு. இல்லை நான் கேட்கறது இப்போ இந்த கட்டு வீரன் ஏறுமா? இது கட்டுரை என்னன்னா வாஸ்படி வெளியே ஏறது இல்லை சார். நாகப்பாம்பு ஏறி போகுது. நாகப்பாம்பு வந்து இதில் பைப் ஏறுது. இந்த மாதிரி பின்னாடி பைப் இருக்கு இல்லையா? அந்த பைப்ல பிடிச்சிட்டு மேலே ஏறுது இந்த கட்டு வீரன். அது வெளி பக்கமாக ஏறுதுங்கிறீங்க? வெளி பக்கமா இந்த கண்ணாடி வீரன் இதெல்லாம் ஏறாது. சார்பாம்பு இருக்கு இல்லையா? சார்பாம்பு ஏறுது, நாகப்பாம்பு ஏறி போகுது. வெளி பக்கமாக படிக்கட்டு வெளியே ஏறி போகுது. அந்த பக்கம் ஏறுது. இந்த மாதிரி அந்த எல்லாம் அந்த நல்ல பாம்புக்கும் நாகப்பாம்புக்கும் சாரப்பாம்புக்கும், ஏன்னா இப்போ 2மே ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? அது வந்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் சார்பாம்போட குட்டி கூட லென்த்தாக இருக்கேன் சார். குட்டி பாம்புனால லென்த்தாக தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உடம்பு எப்படி இருக்கு? பெருசாக இருக்கா? தலை மெலிசா இருக்கு. டிஃப்ரெண்ட் இதுதான். இது வந்து தலையும் உடம்பு ஒரே சைஸாக தான் இருக்கு நாகப்பாம்புக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இது வந்து தலை தூக்கிட்டு ஒன்றுமே சேவ் பண்ணாது. இது வந்து ஒரு குட்டி பாம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த குட்டி பாம்பே நம்ம பக்கமாக ஒன்றாலும் தலை தூக்கி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். இது ஓப்பன் பண்ணுது இல்லையா? இந்த மாதிரி பண்ணிடுறோம். குட்டி பாம்பு கூட ஓப்பன் பண்ணிடுறோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஆளை பார்த்தா ஓடத்தான் பார்க்கலாம். இது வந்து ஆளை பார்த்தா குட்டி பாம்பு இருந்தால் கூட அப்படியே நிற்கும், நகராது. ஆமாம், அந்த மாதிரி. சார் இப்போ விஷம் கடிச்சிச்சுன்னா ஏதோ கட்டுறாங்கல்ல மேலே ஏறாமல் இருக்கு. இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மேடம். நீங்கள் இந்த கவர்மெண்ட் கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஊர் வந்து காப்பாற்ற முடியாது. சரிங்களா? பயம்தான் பிரச்சனை. பயத்துல தான் வந்து நம்ம ஊர் போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் இன்னொன்று சொல்லி கவர்மெண்ட் கட்டலான்றீங்களா? ஆல்ரெடி பாம்பு கடிச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க. சரிங்களா? அடுத்து வந்து கவர் தேர்னா கட்டலாம். துணி வச்சு கட்டுவாங்கல்ல. எது ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஆல்ரெடி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் ஆகும் இல்லையா?
ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், டைம் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். நீங்க அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள ஜிஹெச் போகணும், முடியுமா? முடியாது. அதுதான் நீங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா ஒரு 20 நிமிஷம் 1/2 hour குள்ள அங்க போகும்போது ஒரு 5 நிமிஷம் 10 டிராஃபிக் ஆனாலும் ஒரு 1/2 hour குள்ள ஜிஹெச் போயிடலாம். சரி.